பொதுவாக நாம் ஒரு போஸ்ட் போடணும்னா தெருமுனையில் இருக்கிற சிவப்பு கலர் தபால் பொட்டிக்கு போவோம். ஆனால் ஒரு லெட்டர் போடுறதுக்காக ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டிக்கிட்டு கடலுக்கடியில் 10 அடி ஆழத்தில் போகணும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற வனுவாட்டு என்கிற குட்டி தீவு நாட்டில் தான் இந்த அதிசயம் நடக்குது. இன்னைக்கு வீடியோவில் இந்த விசித்திரமான அஞ்சலகம் எப்படி வேலை செய்யுது, அங்கே எப்படி லெட்டர் அனுப்புகிறாங்க, இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான தீவு நாடு தான் வனுவாட்டு. அங்கே இருக்கிற ஐடவே தீவில் இருந்து சில மீட்டர் தூரத்தில் கடலுக்குள்ள தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இது 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. உலகத்திலேயே கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்ட முதல் மற்றும் அதிகாரப்பூர்வமான அஞ்சலகம் இதுதான். இது அந்த நாட்டு சுற்றுலாத்துறை ரொம்பவே பெருமையாக கருதுது. சரி, தண்ணிக்குள்ள பேப்பர் நனையாதா, மை அழியாதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இங்கே சாதாரண பேப்பரை பயன்படுத்த மாட்டாங்க. கடலுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வாட்டர் ப்ரூஃப் அஞ்சல் அட்டைகளை தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கே மை பயன்படுத்த முடியாது, ஏன்னா அது தண்ணீரை கரைஞ்சிடும். அதனால் ஒரு ஸ்பெஷல் மெஷின் மூலமாக அந்த அட்டையில் ஓட்டை விழாத அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து முத்திரை குத்துறாங்க. அங்கே பணியில் இருக்கிற போஸ்ட்மேன் ஒரு ப்ரொஃபஷனல் டைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் நீச்சல் தெரிஞ்சவராக இருந்தால் நீங்களே கடலுக்குள்ளே டைவ் அடித்து போய் அந்த பொட்டியில் லெட்டர் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு நீச்சல் தெரியலைன்னா கவலைப்படாதீங்க, அங்கே இருக்கிற ஊழியர்கள் உங்களுக்காக அதை செஞ்சு தருவாங்க. இந்த அஞ்சலகத்துக்கு மேலே கடலில் ஒரு கொடி பறக்கும். அந்த கொடி பறந்தால் மட்டும்தான் அஞ்சலகம் திறந்துருக்குன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் இது செயல்படும். தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்தில் இமெயில், வாட்ஸ்அப்னு எல்லாமே ஸ்பீடாக இருந்தாலும் இப்படி ஒரு இடத்துக்கு போய் லெட்டர் போடுறது ஒரு தனி அனுபவம் தான் இல்லையா? இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் அங்கே போனால் யாருக்கு லெட்டர் அனுப்புவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம்.